மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. நீங்கள் டொனேட் பண்ண அமௌண்ட் 22,000 டொனேட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு சிஎம் ஃபண்டுக்கு இதை டொனேட் பண்ணணும். இது ஒரு ட்ரெண்டுக்காக பண்ணுறது. சக்தி மசாலா வந்து ஆடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடில் வந்து குறையொன்றும் இல்லைன்னு ஒரு பாட்டு போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்து பண்ணாங்க. ஸோ என்ன அருமையாக அது ரீச் ஆச்சு. இப்போ அதை நீங்கள் விளம்பரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது விளம்பரம் தான். நான் ஏன் காசு அனுப்பிச்சேன் அப்படின்றதுக்கு நான் முதலே சொல்லியாச்சு. அந்த படத்தில் அவர் பண்ண அதே நபர் தான் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கார். இது ஏன் நான் முன்னாடி கவர்மெண்ட்டில் பண்ணலன்னா அந்த படத்தில் பார்த்து எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த நல்ல விஷயமாவே நல்லதாகவே பண்ணும்போது அது வந்து பார்க்கக்கூடிய நபர்களை தாண்டி இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயம் வரும்போது தானே இன்னைக்கு ரீச் ஆகுது. எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக அண்ட் சுனாமி வந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்டாக கண்ணை கட்டிக்கிட்டு பைக் ஓட்டிட்டு அது மூலிமா வந்து காசு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும்போதும் கார்கில் ஒரு போர் நடந்து அதில் லாஸ் ஆனவங்களுக்கு எல்லாமே கூட அப்போயும் நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பெசன்ட் நகர் பீச்சில் ஒரு டெம்பரரி ரேம்பை கிரியேட் பண்ணிவிட்டு வீல் சேர் யூசர்ஸ் எல்லாரையுமே கொண்டு போயிட்டு நாங்கள் கடற்கரையில் அவங்களோட காலை நினச்சி கொண்டு வந்த விஷயம். அந்த விஷயத்தை பார்த்துட்டு அவங்க அதை ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து மெரினால பண்ணியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளும் கடல் அலையை அருகில் சென்று ரசிக்க சிறப்பு நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அப்பாதை வழியாக சென்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கடல் அலையில் குளித்து மகிழ்ந்தனர். சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்புறது தான் நம்ம தேவையில்லாத விஷயமா வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. இல்லை, இது மூலிமா நான் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அந்த விஷயம் தான் மேட்ரு. அது தெரியணும். அது இது மூலிமா தெரியுது. நாளைக்கு இது ஒரு மூமெண்ட்டாக மாறும்போது ப்ராபப்ளி இது வந்து வேற லெவலுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் எனக்கும் கீழே இருக்கிறவங்க இன்னும் கோடி பேர்கிட்ட இருக்காங்க. பட் என்னோட தேவை என்ன அப்படிங்கிறத ஒரு கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் அந்த வீடியோவில் வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் அவுட்டு நாளடைவில் இதுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணும். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா அருண் லோகநாதன் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. ரீசெண்ட் டேஸாக இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நீங்கள் டொனேட் பண்ண அமௌண்ட் 22,000 டொனேட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ்ங்கிற ஒரு 1.5 லட்ச ரூபா டொனேட் பண்ணியிருக்காரு. இங்கே என்னென்னா இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு சிஎம் ஃபண்டுக்கு இதை டொனேட் பண்ணணும். இது ஒரு ட்ரெண்டுக்காக பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா 2002 வந்து தமிழன்ற ஒரு படத்தில் வந்து நம்ம விஜய் சார் அவர் பண்ணியிருந்தார். அதில் அவர் பிஎம்க்கு ஒரு ஃபண்ட் அனுப்புவாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு கடன் இருக்குது. அது ஒரு மூவி சினிமாட்டிக்காக இருந்த ஒரு விஷயம் அது. ஸோ அதை இன்றைக்கி வந்து அவர் தான் சிஎம்மாக இருக்கிறதுனால ஸோ ஃப்ரம் ரியல் டு ரியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக பண்ணும். இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே ஒரு மெசேஜ் ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். ஆக்சுவலாக ஒரு கான்செப்டுக்காக பண்ணது தான். ஆமாம், இந்த கான்செப்ட் அஃப்கோர்ஸ் இதில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் இந்த கான்செப்ட்டில் இப்போ ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க. புது கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விஷயத்துலலாம் நிறையா இருக்குது. ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்களுக்கு உண்டான ஒரு வாழ்வாதாரமும் வேலைவாய்ப்பும் இதெல்லாமே கிடைக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே பண்ணதை விட இன்னும் கூட ஜாஸ்தியாக இருக்கணுன்றதால தான் இப்போ ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லும்போது இந்த மாதிரி வந்து கடனில் இருக்குது அப்படின்றது இது ஆல்ரெடி பட்ஜெட்லேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு கவர்மெண்ட் வரும்போது எனக்கு வந்து என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த ஒரு காசுங்கிறது வந்து ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. என்ன மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் எனக்கும் கீழே இருக்கிறவங்க இன்னும் கோடி பேர்கிட்ட இருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பஸ்ஸில் போகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு அத்தியாவசிய தேவைக்கு அவங்க போகிற இடமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் வேணும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று தேவைப்பட்டது. அதில் இந்த விஷயத்தில் ஒரு கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஒரு கடனாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதில் என்னோட பார்ட் என்னவோ அதை நான் அடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் என்னோட தேவை என்ன அப்படிங்கிறத ஒரு கவர்மெண்ட்டுக்கு அதில் ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் அந்த வீடியோவில் வச்சுருக்கேன். அதாவது நான் சொல்கிற குரல் வந்து கேட்கணும், கேட்கறதுக்கான வழியாக இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஆமாம், அப்படி பார்த்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம். இங்கே வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ டேக்ஸ் கட்டுறோம். அது மூலியமாக கடன் அடைய தான் போகுது. அதுக்காக தான் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் கட்டுறோம், ஒரு சாப்பிட்டாலும் கட்டுறோம், காரை விற்றாலும் கட்டுறோம், காரை வாங்கினாலும் கட்டுறோம். இதை தாண்டி இந்த அமௌண்ட்டை கொடுக்கணுங்கிற விஷயம் இருக்குல்ல, இது ஏன்? நீங்கள் சொல்கிறீங்க நானும் ஒரு டேக்ஸ் பேயர் தான். நானும் வருஷம் கட்டிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் அதுக்கு தான் டேக்ஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். டேக்ஸ் கொடுத்தும் கடன் இருக்கிறது ஏன் அப்படிங்கிறது அந்த கேள்வி. ஸோ அப்படியும் ஒரு கடன் இருக்குது. இப்போது இதில் இன்னொரு கேள்வியும் நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு பாயிண்ட்டில் நான் சொல்கிறேன். இது வந்து ஏன் சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்பணும்? ஆக்சுவலாக சிஎம் ரிலீஃப் ஃபண்டு அனுப்புகிற காசு வந்து ஆக்சுவலாக இந்த டேக்ஸ்
லோனை வந்து நம்ம பே ஆஃப் பண்ணுறதுக்கு போகாது அப்படின்றது. அது அஃப்கோர்ஸ் அது எனக்குமே தெரியும். நானுமே வந்து ஒரு லா கிராஜுவேட் தான், நானுமே ஒரு MBA கிராஜுவேட் தான். அப்புறம் ஏன் இப்போது ஒரு சினாரியோ தான் இது, சரிங்களா? இந்த சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்பக்கூடிய காசு எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு பேரழிவு ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா அந்த ரிலீஃப் ஃபண்டில் இருக்கக்கூடிய காசு எடுத்து யூஸ் பண்ணாங்கன்றது. இப்போது இதுக்கு கடன் அடைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன், ஒரு அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் க்ரியேட் பண்ணலை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ அனுப்பணும் அப்படின்னா அந்த ஒரு ரிலீஃப் ஃபண்டுக்கு மட்டும் தான் அனுப்ப முடியும். இப்போது ரிலீஃப் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் நாளடைவில் ஏதாவது ஒரு பேரழிவு நடந்து அந்த ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு 22,000 ரூபாய் ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? கடன் தான் வாங்கி ஆகணும். அப்போ அந்த இடத்துல இந்த 22,000 ரூபாய் கண்டிப்பாக பயன்படாமல் போகாது. நான் அனுப்புகிற காசு வேஸ்ட்டாக போகாது. ஸோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ போகாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இது பயன்படுத்துமே அப்படிங்கிறது தான். மக்களே கடனை கட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயமையும் கான்செப்டையும் நிறைய பேர் முன் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மலேசியாவில் இதே மாதிரி ஒரு சினாரியோ நடந்திருக்கு. சரி, 2018 மலேசியா கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ஒரு டெப்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போது தாபுங் ஹரப்பாங் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கவர்மெண்ட்டே க்ரியேட் பண்ணி மக்கள்கிட்டேருந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க ரிலீஃபில் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நிறைய கண்ட்ரீஸில் சவுத் கொரியாவில் பண்ணியிருக்காங்க, வேறு கண்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த சூழ்நிலை இன்னும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை, கவர்மெண்ட்டும் அதை பற்றி சொல்லலை. பட் இங்கே நான் பண்ணதுக்கு காரணமே வந்து எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்கறதுக்கான ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்கும்போது சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துச்சு அப்படின்னா இங்கே பண்ணதுக்கான பர்பஸ் எனக்கு சால்வ் ஆயிரும். ஏன் இவ்வளோ நாள் பண்ணல? இப்போ பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? ட்ரெண்டு உருவாகணும். ஒரு ட்ரெண்ட், ஓகே, விஜய் பற்றி பேசினா ஒரு ட்ரெண்டு வருது. இல்லை, அதுதான் விஜய் அவர்கள், அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்காக சில விஷயங்கள் பண்ணால் நம்ம மேலே நிறைய பேருடைய பார்வைகள் படுது அப்படிங்கிற ஒரு தாட்டில் எடுத்துக்குவேன் நான். அப்படின்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் இது இன்னைக்கு பண்ணுறது விஷயம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்ஸ் சேரிட்டி ஃபவுண்டேஷனில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸாக இருக்கேன் நான். நாங்கள் அந்த விஷயத்தில் நிறைய இந்த மாதிரி ஒரு சேவைகள்லாம் செஞ்சுட்ருக்கோம். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் இனிஷியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டை டீமாக டிஸ்கஸ் பண்ணி பண்ணதில் வந்து ரீச் த பீச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க மீடியாவில் இருக்கிறனால. பெசநகர் பீச்சில் ஒரு டெம்பரரி ரேம்பை கிரியேட் பண்ணிவிட்டு வீல் சேர் யூசர்ஸ் எல்லாரையுமே கொண்டு போயிட்டு நாங்கள் கடற்கரையில் அவங்களோட காலை நினச்சி கொண்டு வந்த விஷயம் பண்ணோம். அந்த விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்புறம் தான் கவர்மெண்ட்டு அதை நாங்கள் மனுலாம் கொடுத்து இனிஷியேட் பண்ணி அவங்க அதை ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து மெரினால பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காங்க, எலியட்ஸ் பீச்லேயுமே இருக்குது. ஸோ எங்கேயோ ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணதை ஒரு இன்ஸ்பயர் பண்ணி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட வரும்போது இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் அவுட்டு நாளடைவில் இதுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணும். இப்போ பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பாக போய் சேர்ந்தது அப்படின்னா அண்ட் அஃப்கோர்ஸ் பார்க்கவங்கள பார்ப்பாங்கல்ல. இப்போ நான் அந்த விஷயம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியுதோ இல்லை இதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயம் இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலேயே நானே சொல்கிறேன். நான் வந்து ஒரு என்டர்டெய்னர் தான் நான். ஸோ மென்டலிஸ்ட் அண்ட் ஹிப்னாட்டிஸ்ட். ஸோ என்னோட ப்ரொஃபைலே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எய்ட்ஸ் விழிப்புணர்வுக்காக எஸ்கேப் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், எய்ட்ஸில் அஃபெக்ட் ஆனவங்கள அதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஒரு எஸ்கேப் பண்ணியிருக்கேன். அண்ட் சுனாமி வந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்டாக கண்ணை கட்டிக்கிட்டு பைக் ஓட்டிட்டு அண்ட் சிட்டி ஃபுல்லாக நான் அது ரைட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா வந்து காசு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும்போதும் கார்கில் ஒரு போர் நடந்து அதில் லாஸ் ஆனவங்களுக்கு எல்லாமே கூட அப்போயும் நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. ஸோ வித்தியாசமான ஒரு முயற்சி செஞ்சு அதில் மூலிமா அவேர்னஸ் கொண்டு வரணுன்றது வந்து நான் இன்றைக்கி செய்யலை. இதை நான் ரொம்ப இதுவாக நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். தன்னுடைய வெளிச்சத்துக்காக பண்ணல, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சிக்கு இதை நான் பயன்படுத்துறேன். கண்டிப்பாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் ஒரு ஹிப்னாட்டிஸ்ட்ங்கிறனால இது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி தான். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை நல்ல விஷயமாகவே நல்லதாகவே பண்ணும்போது அது வந்து பார்க்கக்கூடிய நபர்களை தாண்டி இன்றைக்கி ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயம் வரும்போது தானே இன்றைக்கி ரீச் ஆகுது. இன்றைக்கி அதுக்கு தானே சேனல்ஸ்ல எல்லாமே வராங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசப்படுறாங்க. அப்படி பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக வரும்போது அந்த இடத்துல அந்த மெசேஜ் போய் சேரணுங்கிறது அதோட தாக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்காக என்னென்ன விஷயங்களை பண்ணலாம், எவ்வளோ விஷயங்களை கொண்டு வரலாம்? இப்போ இது போன ஆட்சியில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஓகேங்களா? ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க, மெடிக்கலுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க, பாத்வே நிறைய இடத்துல கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, மெட்ரோ ஆக்சஸ் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் சொல்ல மாதிரி மாற்றுத்திறனாளி என்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் தான் சொன்னது. அதுக்கு முன்னாடி ஊனமுற்றவர்கள் அந்த ஹேண்டிகேப்ன்றதுக்கும். ஸோ அந்த வகையில் அந்த கவர்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ஒரு புது கவர்மெண்ட்டாக வந்திருக்காங்க. என்ன பண்ணணும்? இல்லை, என்னோட தேவை என்னன்னு தெரியும். லைக் உங்களோட தேவை உங்கள் இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் எங்களுடைய தேவைகள் இதுவாகவே இருக்குது அப்படின்னு ஒரு இருக்கும்ல, அது நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்கும். அதாவது ஒரு கவர்மெண்ட் சைட்லையும் சரி, ஒரு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சைட்லையும் சரி, அங்கே கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தரோட வழியை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அதே லெவல் ஆஃப் இதில் இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. இந்த சைடில் ஒரு பார்ட்டி இருந்தாலும் அவன் பெண்கள் நிற்பாங்க, இந்த சைட்லையும் ஒரு பெண்கள் நிற்பாங்க. இது ஏன் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு தொகுதி இல்லை? இப்போ அந்த சைடில் நிற்கக்கூடியவங்க எந்த பார்ட்டியாக இருந்தாலும் இந்த பார்ட்டியாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள்
மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா ஜெயிக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு மாற்றுத்திறனாளியில தான் இருந்தாகணும். அப்போது எங்களோட வழியை அவங்க புரிஞ்சுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். அவங்கக்கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ண விஷயம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பாயிண்ட் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் வீல் சேர் யூஸராக இருக்கிறனால நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். இன்னைக்கு வீல் சேருக்கு பார்த்தீங்கன்னா 5% வந்து ஜிஎஸ்டி இருக்குது. சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் இருக்கிறதுலேயே லீஸ்ட் ஸ்லாப் அதுதான். அதுக்கான சில காரணங்கள்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, நான் அதை ஏற்கிறேன். பட் இருந்தாலுமே ஒரு இயர் எய்டுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் பண்ணும்போது இதுக்குமே எக்ஸம்ஷன் பண்ணட்டும் அப்படின்றது என்னோட ஒரு கோரிக்கையும் இருக்குது. அது கவர்மெண்ட்ன்றதை விட ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் மூலிமா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாலே இதுக்கான ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் என்னோட ரெக்வஸ்ட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீல் சேர் யூசர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சில சென்டர்ஸ் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிசிடிவி மானிட்டர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு வேலை தான். சரிங்களா? இன்றைக்கி வேலை வாய்ப்பு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி டிபார்ட்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து வீல் சேர் யூசர்ஸை நீங்கள் கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம். அவங்க உட்காந்துறதுலேயே அவங்க வேலை பார்க்கலாம். சிசிடிவி மானிட்டர் பண்ணுறது ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு கிரைம் ரேட்டை தடுக்கிறதுக்கோ உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ஒரு உதவியாக இருக்கலாம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க நீங்கள் கால் சென்டருக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணி தரலாம். இதெல்லாம் நான் சொல்கிறதுல அகைன் ஒரு பர்சன்டேஜ் தான். இது மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட வைக்க வேண்டிய ரெக்வஸ்ட். நம்ம வீடியோவில் பேசுகிறோம், இதை சிஎம் சாருக்கு போய் சேரும்போது இதுக்கான ஒரு தனி விங்கு அமைச்சு இதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குங்கிறதா நான் நம்புகிறேன். ட்ரெண்டுக்காக பண்ணல, அதுதான் அந்த தேவை எனக்கு இல்லைங்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி பெர்ஃபார்மரு. நான் இன்டர்நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்கேன். ஏஷியா புக் ஆஃபில் வந்து 75 மைன்ஸை வந்து 30 மினிட்ஸில் எடிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்குது. நான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக தெரிஞ்சது தான் இருக்கும். பட் மெசேஜ் ஒன்று தெரியணும் அப்படின்றதுக்கு ஒரு குறிக்கோளாக ஒரு எடுத்துக்கக்கூடிய ஒரு கருவி தான் இதே தவிர இதை ஏற்கனவே நான் தான் சொல்கிறேன், நான் பலமுறை பல விஷயத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டில் பண்ணுறது அது எனக்கு இந்த வெளிச்சம் தேவையில்லை. ஆமாம், இது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி தான். இன்னைக்கு ஒரு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான காரணமே அதானே. இல்லைனா நான் அவங்களை அப்ரோச் பண்ணி இந்த மெசேஜ் நான் சொன்னோம்னா அதுக்கான காரணம் இருக்காது. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு ஒரு தேவை இருக்கும். இது எல்லாருமே வந்து நெகட்டிவாக பார்க்குறாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இது ஏன் இருக்குன்னு. நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். மாற்றுத்திறனாளிக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நான் பேசியிருந்தேன். ஆனால் சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்புறது தான் நம்ம தேவையில்லாத விஷயமா வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னே வச்சுக்கலாமே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கரன் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தனுஷ் சார் நடித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடனாக இருப்பார், பேங்க்கு கொள்ளடிப்பார். பட் அது லாஸ்ட்டாக வந்து மக்களோட பத்திரத்தெல்லாமே வைக்கும்போது அந்த பத்திரத்தை கொள்ளடிச்சு கொடுப்பாரு. இப்போ அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் உங்கள் பத்திரத்தை பேங்க்கில் கொள்ளடிச்சு நீங்கள் எடுத்து ஜாலியாக இருங்க அப்படி சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை அந்த வாழ்க்கையை ஆதாரத்தை பற்றி அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறோமா? ஸோ மைய கருத்து என்னன்றது தெரியும். இது ஒரு மீடியம். அந்த மீடியம் மூலிமா அவங்க சொல்லக்கூடிய கருத்துங்கிறது வேறு. ஸோ இதே மாதிரி நான் ஒரு மீடியத்தை வந்து என்னோட மெசேஜ் என்னோட வாய்ஸை கொடுக்கறதுக்காக நான் பயன்படுத்திட்ட ஒரு விஷயம் தான். அஃப்கோர்ஸ் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக கூட எடுத்துக்கலாமே. நான் சொன்ன மாதிரி இது எல்லாருமே பணம் கொடுக்கணுங்கிறீங்களா? தாராளமாக கொடுக்கலாம். அதாவது ரிலீஃப் ஃபண்டுக்குன்னு சொல்லலை, அதான் சொல்கிறேன். ரிலீஃப் ஃபண்டு கொடுக்கனாலும் கொடுக்கலாம். நான் இந்த சூழ்நிலையை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் சொன்ன மாதிரி மலேசியாவில் ஒரு மூவ்மெண்ட் நடந்த மாதிரியோ இல்லை கொரியாவில் சவுத் கொரியாவில் நடந்த மூவ்மெண்ட் மாதிரியோ இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இது வரைக்கும் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை மக்கள்கிட்டே கேட்கல. ஸோ டேக்ஸ் பேயர் தான் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நிறைய பேர் எல்லாருமே டேக்ஸ் பேயர் தான். அஃப்கோர்ஸ் அதுதான் சொல்கிறேன், எல்லாருமே டேக்ஸ் பேயர் தான். பட் அப்படி பே பண்ணுறதுனால கடன் நேரம் அடைஞ்சிருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இது வெறும் கடன் மட்டும் இல்லைங்க, இது வந்து பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. தொழில்நுட்பம் வளர்ச்சி நமக்கு தேவை, அதை பற்றி நம்ம இருக்கணும். விவசாயிகள் பற்றி இருந்திருக்கலாம், அதை பற்றி நம்ம கொண்டு வரணும். இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய விஷயத்து, ஏற்றுமதி செய்கிற விஷயத்துக்கு இது எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது தான் தொழில் வளர்ச்சி எல்லாமே டெவலப் ஆகும்போது தான் இந்த கடன் விஷயம் எல்லாமே குறையும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம், அது எல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் இந்த விஷயம் எங்களுக்கு தேவையான விஷயம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அது தப்பா ரைட்டா அப்படின்ற டிபேட்டை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது அதில் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் இப்படி ஒன்று பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் கேட்குறீங்களே. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இந்த காணொலியை பார்க்க வரும்போது என்னை நான் தப்பு பண்ணிட்டேன்னு திட்டினவங்களா இருக்கட்டும், நான் சரி ஆனால் நான் பண்ணது தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். அந்த வீடியோலேயே இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ணணும், அதுக்காக நான் அதை பயன்படுத்தி. கண்டிப்பாக. இப்போது நான் வீல் சேரில் போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் கொடுக்கக்கூடியது என்னன்னா, எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வீல் சேர் அக்சசபிலிட்டி இருக்குது, அந்த இடத்துல நான் கொடுக்குறேன். பட் நான் போகக்கூடிய எல்லா இடத்துலையும் எனக்கு வீல் சேர் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, எல்லா இடத்துலையும் என்னால் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. கரெக்டுங்களா? அப்போ அந்த ஒரு விஷயத்தை நான் காட்டும்போது நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு காசு கொடுக்குறேன். ஆனால் என்னோட தேவை என்ன? நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு என்டர்டெய்னருங்க. நான் ஒரு மைண்ட் ரீடர் அண்ட் ஹிப்னாட்டிஸ்ட். இது இந்த தொகை கொடுக்குற அளவுக்கு வருமானம் வருதா? கண்டிப்பாக ப்ரிவிலேஜ் தான். ஆமாம். ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான்.
பட் இருந்தாலும் என்னையும் ஃபேமிலியும் பார்த்துக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஃபேமிலி சைடில் ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு காசு தான். ஆமாம், அஃப்கோர்ஸ் இது கம்மியாக இருந்தாலும் எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அதை காசு. என்ன சொன்னாங்க, ஃபேமிலி சைடில் என்கரேஜ் பண்ணுறாங்களா, என்ன சொன்னாங்க? இல்லை, ஃபேமிலி சைட்லேயுமே வந்து என்னன்னா இது ஒரு மெசேஜுக்காக அப்படிங்கிறனால அவங்க வந்து ஓகே இது மெசேஜுக்காக பண்ணணும், இல்லைனா எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறோம் சிஎம் ரிலீஃப் ஃபண்டுங்கனால இந்த ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்புறது அதுக்கு போகாதே அப்படிங்கிறது அடிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அவங்களும் கேட்கும்போது நான் இதான் சொன்னேன், இல்லை இது மூலிமா நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அந்த விஷயம் தான் மேட்ரு, அது தெரியணும், அது இது மூலிமா தெரியுது, நாளைக்கு இது ஒரு மூமெண்ட்டாக மாறும்போது ப்ராபப்ளி இது வந்து வேறு லெவலுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ரீச் த பீச் சொன்னேன், அது இப்போ நடந்திருக்குல்ல, அது மாதிரி இந்த ஒரு விஷயமும் வந்து ரீச் ஆகும்போது கண்டிப்பாக அதுக்கான மாற்றம் நடக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. சிஎம் அவர்களை திரையில் ஒரு நடிகராக பார்த்து கொண்டாடி ரசிச்சாச்சு. இப்போ சிஎம்மாக இருக்கார் திரு விஜய் அவர்கள், இது எப்படி இருக்குது? அதாங்க இப்போ தான் வந்திருக்காரு அவர். இது வந்து அவருக்கான பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை பொலிட்டிக்கலில் வந்து அவர் என்ன அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் அவர் காட்டலை, நமக்கும் தெரியாது. பட் ஒரு சேஞ்ச் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லேயே. ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். இப்போவே அதுக்கு நம்ம வந்து இல்லைங்க அவர் கண்டிப்பாக பண்ணிடுவாருன்னு சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு விஷயத்துக்கோ இல்லை, அந்த சேஞ்ச் அவர் பண்ணுறதுக்கு உண்டான இடத்துல, ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவியில் பண்ண தாக்கமாக தான் இதை பார்க்குறீங்க, கரெக்டுங்களா? அதாவது திரையில் பண்ணியிருக்காருங்க, அது எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது. அப்போது ஒரு ரீலில் பண்ண ஒரு விஷயத்த அவ்வளோ விஷயமா இம்பாக்ட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது, அப்போ இன்றைக்கி ரியல் லைஃப்பில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த எந்த அளவுக்கு மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த தாக்கத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாருன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. இது தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட் பண்ணுறதா, இல்லை சிஎம் விஜய் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது இந்த ஆட்சியில் அப்படின்னு சென்ட் பண்ணுறதா? தமிழ்நாடு மக்களுக்குன்னு சொல்கிறீங்களா? அதுதானே பாயிண்ட்டு. தமிழ்நாடு மக்களுக்கும் நான் சொல்கிறது தான். ப்ளஸ் இந்த மாற்றுத்திறனாளிக்கு தான் அடிப்படையாக நான் கேட்குறது. மக்கள்ன்றது வந்து தமிழ்நாடு மக்களில் எல்லாருமே அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னால் வெளியில் போயிட்டு வர முடியுது, நான் நிறைய நாடுகளுக்கும் போயிட்டு வர முடியுது, ஆனால் எனக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வீட்டை தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயமே சிரமமாக இருக்குது, ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இருக்கிறது இருக்குல்ல, இது இருக்கிறதையே இன்றைக்கி ஒரு பாத்வேயில் ப்ராப்பரான பாத்வே இருக்கா, அது ரோட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கா, இல்லை அந்த செப்பரேட்டாக போடுற பாத்வேயில் மேன்ஹோல் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு பார்த்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இது பத்தாது, இன்னும் நிறைய வேணும். அதுக்கு ஒரு தனி விங் இருந்ததுன்னா, இன்னும் அதை ப்ராப்பராக வந்து போய் கேட்கறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா இதை இன்னும் கூட மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். இதை பற்றி நிறைய விமர்சனம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்திருக்கும், அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இல்லைங்க, அது கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே ஹேட்டர்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதோட குறிக்கோள் நம்ம பண்ணக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஹேட்டர்ஸ் வந்து அது இருக்காங்கன்னா நம்ம வளர்ச்சிக்கு தேவைன்னு எடுத்துக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலிமா தான் நிறைய அது ரீச் ஆச்சு. ரீச் ஆனதுனால தான் இதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்னதுனால இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி தான். நீங்கள் விஜய் ஃபேனா? விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் ஃபேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால எனக்கு வந்து கலைத்துறையில் யாருனாலும் நல்லா பண்ணாலும் பிடிக்கும். எனக்கு பீயிங் ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர் பேக்கேஜ் தான். எனக்கு அஜித் சார் பிடிக்கும். ஸோ என்டர்டைன்மெண்ட்டில் யார் நல்லா பண்ணாலும் பிடிக்கும். அதனால் ஒரு நடிகர் சார்ந்த ஒரு விஷயமா நான் இதை பார்க்கல நான். ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அவர். இந்த நேர்காணல் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நேர்காணல் பார்க்கறதுக்கான பர்பஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பேசினோம். அதை தாண்டி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? அதாங்க, இது மூலிமா நான் கவர்மெண்ட்டுக்கு தான் நான் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். பார்க்குற மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். எங்களோட சூழ்நிலையிலிருந்து புரிஞ்சிக்கிறது தான். இப்போது நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லை, இதுக்கு போகிறது வந்து யூஸ் ஆகாது, அதாகாதுன்றது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சு தாண்டி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். பட் அதெல்லாம் தாண்டி நான் சொல்ல வந்த கருத்துக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிறது தான். அக்சசிபிலிட்டின்றது வந்து எல்லாருக்குமே தேவை, நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் எங்கேயாவது ஒரு ஆளை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு வீல் சேரில் இருக்காங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் இருக்கணும். இவங்களோட தேவைகள் என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளடைவில் நீங்கள் இதை பார்க்கும்போது இவங்களும் நம்ம கூட இருக்கக்கூடிய மக்கள் தான், இவங்களுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், பெண்களுக்குன்னு ஒரு தனி சலுகை, அவங்களுக்கு ஒரு மாதம் கொடுக்குற மாதிரி இப்போது டிசேபிள் பர்சன், அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு டிஃப்ரெண்ட் லேபிளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் சிறந்தது மீன் கொடுக்குறதோட அப்படின்றது. ஸோ இவங்க கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா தான் அவங்க வாழ்க்கை மாறும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை மாறுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ நான் சொல்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம், உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும், இதெல்லாமே பண்ணலாமே, இதெல்லாம் இன்னும் கூட பெட்டராக இருக்குமே அப்படின்ட்டு. இந்த ஜிஎஸ்டிக்கு நான் கிளைம் பண்ணுற மாதிரி நீங்களும் வாய்ஸ் அவுட் கொடுக்கலாமே. ஆமாங்க, வீல் சேர்ன்றது ரொம்ப அடிப்படையாக அவங்களுக்கு தேவையான விஷயம், ஏங்க அதுக்கு போடுறீங்க? இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குன்றதை என்னை விட தெரிஞ்ச நிறைய பேர், இந்த ஹேட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க நிறைய சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் நான் கேட்குறேன். இதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றியும் பேசுங்க. இது நான் சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மட்டும் இல்லை, இப்போது வயசானவங்களை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க, அவங்களுக்கும் வீல் சேர் தேவைப்படுது தான். உங்கள் வீட்லேயே வயசானாங்கன்னா வயசான ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீல் சேர்ன்ற ஒரு யூஸர் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அவங்கள நீங்கள் வெளில கூட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாருனா இருக்கலாம்,
அவங்கள நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியலன்னா இந்த சிஸ்டம் ஃபெயில் தான். நீங்கள் லைக் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறனா சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல? வெளியில் நான் இண்டிபெண்ட்டாக போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்தது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேன், நான் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை வீட்டில் சிஸ்டர் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி டிபெண்ட்டாக தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் தனியாக ஒரு ஸ்டிக் எடுத்து தான் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வர ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் எம்பிஏக்கு நான் சிங்கப்பூர் தனியாக போய் படிச்சுட்டு வந்தேன். இப்போ நான் அங்கே இருந்த ஒரு வருஷம் தான் எனக்கு பஸ்ஸில், எம்ஆர்டியில், மெட்ரோவில் எல்லாமே போகிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஏன் நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கிற எனக்கு கேள்வி எனக்கு 2011 இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இருக்குது. பட் இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இத்தனை தொகை இருக்கிற இடத்துல நிறையவே சேஞ்சஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி டேக்ஸ் பேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வேகத்தில் பணத்தை அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யோசிச்சிங்களா? இல்லை யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன் நான். வேகத்துலலாம் அனுப்பல இது. ஆமாம், இது என்ன பண்ணால் என்ன ரீச் ஆகும், இதுக்கான ஃபீட்பேக் என்ன வரும், இது எப்படி என்ன தெரிஞ்சு தான் பண்ணணும். ஃபேமிலி சைடு எந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? ஜென்ரலாகவே எங்கள் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவான ஃபேமிலி தான். அண்ட் அடிப்படையாக எல்லாருக்குமே என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை, ஜென்ரலாகவே ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் சப்போர்ட். ஃபேமிலி உங்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டாங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். இன்க்ளூடிங் மை ஒய்ஃப். எல்லாருமே ஒய்ஃபோட ஃபேமிலி கூட சொல்கிறேன் நான், எல்லாருமே பிக்கஸ்ட் சப்போர்ட் தான். ஸோ ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய பிக்கெஸ்ட் கிஃப்ட்னா உங்களோட ஃபேமிலி தான். அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஆனால் அது எந்த அளவுக்கு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் அனுப்பிச்சது சேரலன்றதுக்கான ரிப்போர்ட் ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ நம்ம அனுப்புறதும் இப்போ போய் சேராதுன்னு சொல்லலாம். இப்போ ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஏற்கனவே சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்பிச்சதும் சரி, பிஎம்முக்கு அனுப்பிச்சது கூட இருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் அனுப்பிச்சது எதுவுமே சேரலன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்சாதான் நான் அனுப்புறதும் போய் சேராதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது வரைக்கும் நம்ம அனுப்புறது கவர்மெண்ட்டுக்கு போய் நம்பிக்கை. ஆமாம், ஏன்னா அந்த கேள்வி கரெக்டு. ஆனால் இது போய் சேராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ அதுக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும்ல. சுனாமி மாதிரி ஒரு வந்த டைமில் எல்லாருமே ரிலீஃப் ஃபண்டுக்கு அமிச்சிங்கல்ல, அது யாருக்கும் போய் சேரல அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ஏதாவது இருக்குங்களா? மக்களுக்கு போய் சேராதுன்னு இல்லை. எதனாலங்க இப்போ கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட இந்த ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து எடுத்து கொடுத்தா நல்லதானுங்க. நான் கொடுக்கக்கூடிய பணம் வேஸ்ட்டாக போகாதுல்ல, ஏதோ ஒரு இடத்துல பயன்பட தான் போகுது. அது வரும் லோனை தவிர்க்கிறதுக்காக பயன்படுமே ஆனால் நல்லது தான். என்னோட கோரிக்கை லோன் அடைக்கிறது மட்டும் கிடையாது, சரிங்களா? நான் ரெடியாக இருக்கேன் அதை கொடுக்கறதுக்கு. என்னோட இந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் எனக்கு தேவையான விஷயம் கவர்மெண்ட் கிட்ட தான் நான் எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த தேவைகள் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. ஓகே, ஓவராலாக என்னுடைய தனிப்பட்ட வெளிச்சத்துக்காக நான் இந்த பணத்தை கொடுக்கல. இது கடனை அடைக்கும் அப்படிங்கிற பர்ஸ்பெக்டிவ்காக நான் கொடுக்கல. இது ரிலீஃப் ஃபண்டு தான். ஸோ அதுக்கான யூசஸ் அது அடுத்தபடியாக போகட்டும். ஆனால் இந்த பணத்தை கொடுத்ததுக்கான காரணம் நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கணும். அதுக்கு எனக்கு டூலாக இந்த அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டேன். இதுதான் உங்களுடைய முழு நோக்கம். கண்டிப்பாக சரிங்களா? இது அதான் சொல்கிறேன், நிறைய பேர் இது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. அதுதான் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்குது. விளம்பரம் தானே வச்சுப்போம். விளம்பரம் தானே வச்சுப்போம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நானே சொல்கிறேன் விளம்பரம் தான் சொல்கிறேன். விளம்பரம்ன்றது ஒரு நெகட்டிவ் வேர்டாக பார்க்காதீங்க. விளம்பரம்ன்றதே தமிழில் ஒரு நல்ல வார்த்தை தான். அதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா விளம்புதல் அப்படின்னுவாங்க, ஒரு சொல்லுதல் அப்படின்றது. தனிநபர் விளம்பரம் வேறு. அதுதான் நான் சொல்கிறேன், விளம்பரம்ன்றது நான் சொல்கிறேன். அம்பரம் அப்படின்றது ஒரு பொது வழியிலையோ வெட்ட வழியோ சொல்லக்கூடிய விஷயத்தை தான் சேர்த்து விளம்பரம்ன்றது ஒரு நல்ல வார்த்தை. அந்த மாதிரி ஒரு மெசேஜை நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்களேன், சக்தி மசாலா ஆடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடில் குறையொன்றும் இல்லைன்னு ஒரு பாட்டு போட்டுட்டு மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து பண்ணாங்க. ஸோ என்ன அருமையாக அது ரீச் ஆச்சு. இப்போ அதை நீங்கள் விளம்பரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது விளம்பரம் தான். ஆனால் அந்த விளம்பரத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது, எல்லாருக்கும் வேலை இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த விளம்பரத்தில் இருக்கக்கூடிய மெசேஜ், நான் தான் சொன்னேன், மைய கருத்து என்னன்றது நமக்கு சொல்ல வரும்ல. அந்த கருத்துக்கு தேவையான ஒரு விஷயம். நான் ஏன் காசு அனுப்பிச்சேன் அப்படின்றதுக்கு நான் முதலே சொல்லியாச்சு. அந்த படத்தில் அவர் பண்ண அதே நபர் தான் இன்னைக்கு சிஎம்மா இருக்கார். இது ஏன் நான் முன்னாடி கவர்மெண்ட்ல பண்ணலன்னா, அந்த படத்தில் பார்த்து எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியுமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன், எல்லாமே பண்ண முடியுமானா நீங்கள் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி இந்த தனுஷ் சார் நடித்த படத்தை நீங்கள் ரியலில் பண்ணணும்னு கிடையாது. அந்த கருத்து என்னன்றது தான் முக்கியம். படத்தில் பார்க்குறதுன்றது வேறு, அதை ரியலாக பண்ணணுன்றது வேறு. அந்த படத்தில் அதே நபர் தான் இன்னைக்கு சிஎம்மா இருக்கிறதுனால அவரால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இது நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னனால திருப்பி நான் கேட்குறேன், போன ஆட்சியிலேயே இந்த விஷயத்தை பண்ணி வாய்ஸ் அவுட் ஒன்று பண்ணி, அதுதான் நான் சொல்ல வரேங்க. ரீச் டு பீச் ஒன்று பண்ணீங்க. ஆமாம், அதுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி போன இதுலேயே ஓகே இந்த அமௌண்ட் நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, அந்த படத்தில் நடித்தது யாரு? விஜய் அவர்கள். இப்போ சிஎம் இருக்கிறது யாரு? விஜய் அவர்கள். இப்போ படத்தில் நடித்த ஒரு சீனுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுதுன்னு அவர் நினைக்கும் போது, அப்போ ரீலில் நடந்த ஒரு விஷயத்தையே இந்த தாக்கம் ஏற்படுத்தும் போது, உண்மையாக நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷனில் இருக்கேன். இங்கே நான் பண்ணக்கூடிய விஷயம் மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போ நான் என்னெல்லாம் பண்ணணும், அது எப்படிலாம் போய் சேரப்போகுது அப்படிங்கிற ஒரு தாக்கம், அவருடைய அட்டென்ஷன், அவருடைய தாக்கம் அங்கே இருக்கும்ல, அவருக்கு அந்த பார்வை வரும்ல.
அப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயம் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும்ல. அப்படி ஒரு மாற்றம் அவர்கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்த்து தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் செய்யும்போது பண்ண முடிஞ்சது. இதை நான் ப்ரீவியஸான கவர்மெண்ட்டில் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அதில் நிறைய விஷயம் நம்ம அதுலேயுமே பண்ணியிருந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் அந்த கவர்மெண்ட்டுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனலாக விஜய் அதாவது சிஎம் அவர்களுடைய அட்டென்ஷன் இங்கே பார்க்கணும், அதை இன்னும் கொஞ்சம் அவேராக எடுத்துக்கணும், நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவாக மட்டுமே இந்த விஷயத்தை நான் கிரியேட் பண்ணுது. இந்த மக்களும் அவர் மக்களே, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் அதுதான் ஒரு தனி விங் வைக்கிறாங்கல்ல, இதுக்குன்னு ஒரு தனி விங் வச்சு இந்த பார்வையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. ஏன்னா எல்லாருமே மக்கள்ன்றது வேற. கேர்னு வேணாம், அவங்களுக்கானதை கொடுத்தா போதும். அதுதான் நீ கேருங்கிறது திரும்பி அதுக்குள்ளே தான் வரும். எதுனா இப்போ என்னோட துணையோட நீங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை அதுதான் சொல்றேன், அப்படி சொல்லலை, இண்டிவிஜுவாலிட்டிக்கு தான் நான் சொல்கிறேன். இண்டிவிஜுவாலிட்டிக்கு தான் நானுமே பேசுகிறேன். அந்த கேர் அதான் சொல்கிறேன். இப்போ மகளிருக்கு நீங்கள் ஒரு தொகுதி சொல்லி ஒரு மகளிருக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை அவங்கள நீங்கள் தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம் இல்லை. இப்போ இந்த பர்சன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ஸ் அவுட்டாக தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் அவுட் தான். இது மாதிரி ஒரு மேசிவான ஒரு ரெவல்யூஷன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாலே கண்டிப்பாக இந்த ஒலி கண்டிப்பாக அங்கே கேட்கும். கண்டிப்பாக அதுக்கான மாற்றம் நடக்கும், அதை நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Meriba Paneer Soda. I trust Meriba. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு